பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தை 3. ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறேன். அப்பா, இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை தருவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர். இந்த புதிய நாளிலே புதிய வல்லமையோடும் புதிய பலத்தோடும் இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்க எங்களுக்கு பக்க துணையாய் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கிறபடியினால் கடந்த மாதம் முழுவதும் உமது பிரசன்னத்திலே எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். எவ்வளவோ தவறுகளையும் தப்பிதங்களையும் பண்ணிய பொழுதும் கூட எங்களை ஆசீர்வதித்து மீண்டும் மீண்டும் அது மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருந்த நேரத்திலே என் மகனே, மகளே, நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று சொல்லி எங்களை தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அந்த ஆறுதலான வார்த்தையின்படி எங்களை தேற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, எங்களோடு கூட இருந்து நாங்கள் உழைக்கும் பொழுதும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் உமது வழியில் நடக்கும் பொழுதும் மற்றவர்களோடு உறவாடக்கூடிய நேரத்திலும் நீர் எங்களை தேற்றுகின்றீர். நீர் எங்களை நினைவில் கொண்டு இருக்கின்றீர். எங்களுக்காக உமது இதயம் ஏந்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். சுவாமி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதும் ஆடி பாடி சந்தோஷத்தோடு இருப்பதும் எங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் கண்டுகொண்டதும் உமது பாக்கியம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்க நீர் எங்களுக்கு அனுதினமும் உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றிக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, சிறிய பிள்ளைகள் வழியாக பேசுகின்றீர், பெரியவர்கள் வழியாக பேசுகின்றீர். நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கின்றீர். தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல நீர் கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காட்டிய அந்த முடிவில்லா பேரன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. கடந்த மாதத்தில் எத்தனையோ முறை நாங்கள் வீழ்ந்து இருக்கின்றோம், எத்தனையோ முறை கஷ்டத்தோடு இருந்திருக்கின்றோம், துன்பத்திற்கு மேல துன்பங்களை பெற்று இருக்கின்றோம். ஆண்டவரே, துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் படக்கூடிய துன்பங்கள் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் என்பதை அறிகின்றோம். பாவம் செய்து செய்து என் ஆண்டவருடைய அருளை இழந்து போய் தவிக்கிறோம். சுவாமி, இந்த நேரத்திலே நீர் கொடுத்த அருளை நாங்கள் தப்ப வைத்துக் கொள்ளவும், ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கவும் உம்மை தேடி வந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அருளை பெற்று நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, எஸ்ஐயா 52வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் கூறுவது இதுவே, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று. ஆம் தகப்பனே, உமது அன்பு மகனை எங்கள் நடுவில் அனுப்பி விலையின்றி விற்கப்பட்டு இருந்த நாங்கள் பணமின்றி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இந்த நேரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாயும், ஆண்டவரே, இந்த மாதத்திலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமாய்
வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எஸ்ஐயா 52 அதிகாரம் 12 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்றும். ஆம் தகப்பனே, நீர் எங்கள் முன்பாக செல்லுகின்றீர், எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர். நாங்கள் அவசரப்பட்டு வெளியிலே செல்வது இல்லை. சென்று விட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களை உமது வழியில் திருப்பி கொண்டு வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ அதிகாலை என்று பாராதபடி, குளிர் என்று பாராதபடி அநேக மக்கள் காலையிலே எழுந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தூய இதயத்தை கொடுத்து இருளில் இருக்கிறவர்கள் ஒளியை காணவும் ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த தெய்வமே, நீர் எங்களைப் போல் சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுதும் அநேக மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த கரங்களினால் நீர் கழுவி வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நெருக்கங்கள், நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் எல்லாம் கரடு முரடாக இருக்கின்றன. நிம்மதியற்ற சூழ்நிலையில் சில நேரங்களில் இருக்கின்றோம், மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 7 அதிகாரம் 14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றும். ஆம் தகப்பனே, நாங்கள் வாழ்வுக்குரிய வழியை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் இந்த உலகத்தில் என் ஆண்டவருடைய குரலை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும், என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும், என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும், என் ஆண்டவர் வழிநடத்தும் பொழுது, என் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தக்கூடிய நேரத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வருவீராக. உன்னத பலத்தை கொடுப்பீராக. பரிசுத்த இரத்தத்தின் ஆள் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, மனம் இறங்கும் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. ஒளியின் பிள்ளைகளாக இருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவும், ஆண்டவரே, உமது பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து வருவீராக. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் மாறி விடுவோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களை செய்கிறவரே, பரிசுத்த தெய்வமே, அன்பு நேசரே, எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இதோ அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்கள் மகிழ்ச்சியுற்ற ஒரு பிள்ளைகளாக வாழவும், என் ஆண்டவருடைய கரங்களில் அழகிய மணிமுகிடமாக இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்லவும் என் ஆண்டவர் தாமே அவர்களை பலப்படுத்தும். இந்த நேரத்திலும் கூட கடந்த மாதத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, முலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, ஜெபமாலை அன்னையே, பணிமய தாயே, எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கக்கூடிய நேசரின் அன்பு தாயே,
இந்த நாளிலும் உமது பிள்ளைகளாகி எங்களோடு கூட இருக்கவும், உமது மகனுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய அந்த மன பக்குவத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.